பார்த்திபன் கனவு பாகம் 2 அத்தியாயம் 8 குந்தவியின் கலக்கம். இப்போ குந்தவியின் கலக்கம் என்னங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி காஞ்சிபுரத்தை பற்றி பார்க்கலாம். என்ன பார்த்தீங்கன்னா, குந்தவி மாமல்லபுரத்தில் இருந்தாலா, அங்கே தன்னுடைய தந்தை எல்லாருக்கும் செய்த மரியாதையும் பார்த்தா, அங்கே எந்த அளவுக்கு புகழ் பெற்று விளங்குறாரு, தன்னுடைய தந்தையுடைய புகழ் எந்த அளவுக்கு கடந்து இருக்குன்றதையும் அவ கவனிச்சா. இப்போ காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு இருக்கா, சாமியெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு இருக்கா. அவள் பல்லக்கில் ஏறி போகிற வழியெல்லாம் அவள் சாமி கும்பிடு எப்போ போனாலும் அவளுக்கு தேவார பாடல்கள் பாடுறதும் பதிகங்கள் பாடுறதும் இதெல்லாம் தான் நினைவில் இருக்கும். ஆனால் இன்னைக்கு நினைவு பூரா எப்படி இருக்குன்னா, தன்னுடைய அப்பாவுக்கு நேற்று கிடைத்த புகழ் அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ ஆண்டு காலங்கள் நிலைத்திருக்க போகுது. இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்கோம் இல்லையா, யாரை பற்றி? நம்மளுடைய பல்லவ மன்னரை பற்றி. ஏன்னா அன்னைக்கு அவர் செய்து வச்ச அந்த மாமல்லபுரம் இன்றளவும் ஸ்திரமா நின்று அவருடைய புகழை காப்பாத்தியே வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ அவருடைய மகளுக்கு எப்படி இருந்திருக்கும் குந்தவி தேவிக்கு? அவ யோசிக்கிறான், எத்தனை வருஷம் ஆனா அப்பாவுடைய புகழ் நிலைச்சிருக்குன்ற அந்த பெருமிதம் இருக்குல்ல, அந்த சந்தோஷத்திலேயே குந்தவி பல்லக்கில் போயிட்டு இருக்கா. இவ போயிட்டு இருக்கும்போது எதிர்க்க ஒரு 2 குதிரைகள் பூட்டின 2 குதிரைகள் சேர்ந்து வர மாதிரி இருக்கு. இது என்ன வித்தியாசமா, 2 குதிரைகள் எதுக்கு சேர்ந்து வருது அப்படின்னு எட்டி பல்லக்குல இருந்து பார்க்கறா. தூரக்க இருந்து பார்க்கும்போது யாரோ ஒரு ஆண் மகனை சங்கிலியால பிணைந்து குதிரை மேல உட்கார வச்சு அழைச்சிட்டு வர மாதிரி இருக்கு. நல்லா தெரியுது, வரது பல்லவ சாம்ராஜ்யத்தை சேர்ந்தவங்க தான். அப்ப பல்லவ சாம்ராஜ்யத்தை சேர்ந்தவங்க யாரை அழைச்சிட்டு வராங்க? குதிரை மேல உட்கார வச்சு பிணை கைதியா, கிட்டத்தட்ட பிணை கைதியா யாரை அழைச்சிட்டு வராங்க, கைது பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் சங்கிலிலாம் போட்டு கையெல்லாம் போட்டு பூட்டி அந்த உடல்ல குறுக்காலையும் நெருக்காலையும் சங்கிலி போட்டு அப்படி பிணைந்து, ஒரு அடிமைக்கு எப்படி சங்கிலி போட்டுவாங்க அந்த மாதிரி பூட்டி யாரை அழைச்சிட்டு வராங்க அப்படின்னு இவ மெல்ல அப்படி எட்டி பார்க்குறான். எட்டி பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த இந்த குதிரைகளும், அதாவது வீரர்கள் வரக்கூடிய குதிரை ஒன்று, இந்த இளைஞன் உட்கார்ந்துருக்கக்கூடிய குதிரை ஒன்று கிட்டக்க வருது. அப்படி அந்த பல்லக்கு கிட்ட வரும்போது அந்த கண்ணும் இருவருடைய கண்களும் நோக்குகின்றது. அதுக்குள்ள அவளுக்கு 1000 சிந்தனைகள் தோணுது. இப்படி பார்க்கறதுக்கு அப்பாவியா இருக்கிறானே, இவனை யாரு கட்டி போட்டிருக்கா அப்படின்னு ஒரு புறம். இன்னொரு பக்கம் இப்படிப்பட்ட வீரமான ஒரு ஆண் மகனை நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லையே. அவளுக்கு எல்லாமே அப்பாவை தான், அப்பாவை தாண்டி அவளுக்கு எந்த சிந்தனையும் இல்லை. அண்ணனும் இளைஞர் போர் புரிய போயிருக்கான். அப்படின்னும் போது அவன் பார்க்கக்கூடிய இந்த இளைஞன் வீரமான ஒரு ஆண்மகனா, கனிவான கண்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகனா, இப்படிப்பட்ட ஒரு ஆண்மகன் கிடைக்காதா அப்படின்னு பெண்கள் இயங்கக்கூடிய தோற்றம் இருக்கிறவனா, வலிமையான தோள்கள் இருக்கிறவனா அப்படின்னு சொல்லிட்டு அவ பார்க்கறா. பார்க்கும்போதே ஒரு மாதிரியான வித்தியாசமான உணர்வுகள் அவளுடைய மனசு பூரா சஞ்சலிச்சு நிற்குது. இந்த சமயத்துல தான் பல்லக்கு இப்படி போக எதிர்க்க குதிரையில அந்த இளைஞன், அந்த ஒரு நொடி அந்த இளைஞனும் அந்த குமரிய பார்க்கறான். யாரு? நம்மளுடைய ராஜகுமாரிய ஒரு நொடி அப்படி பார்க்கறாங்க. அந்த நொடிகள் கொஞ்சம் கூட தாமதமாகாம கடந்து போயிடுது, வேகமா கடந்துடுறாங்க. அந்த பல்லக்கு அந்த பக்கம் போயிடுது, குதிரை இந்த பக்கம் வந்துடுது. ஆனா குந்தவியால அவனை திருப்பி பார்க்கணுங்கிற அந்த ஆர்வத்தை அவளால கட்டுப்படுத்த முடியல. என்ன பண்றா? பல்லக்குல இருந்து எட்டி திரும்பி பார்க்கறான். எட்டி திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். யாருன்னு தெரியலையே. அவளுக்கு ஒருவேளை யோசிச்சிருப்பாளோ என்னமோ, நாம திரும்பி பார்க்கறோம் அவனும் திரும்பி பார்ப்பானோ என்னமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பாளோ என்னமோ. ஆனா அவன் திடகாத்திரமா அவன் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான். அவன் அப்படியே ஒரு நொடி கூட அவன் திரும்பல, கழுத்து அசையில் அப்படியே இருக்கு. எல்லாத்தை விட அதிகமா இவளுக்கு தோன்றது என்னன்னா, அவனுடைய கண்கள்ல இருக்கக்கூடிய அந்த வீரம். ஒரே ஒரு நொடி பொழுது பார்த்திருந்தாலும் இத்தனை பேரு பிணை கைதி, ஒரு மாதிரி கைது பண்ணி அடிமைத்தனமா கூப்பிட்டு போறாங்க. அவன் கண்ணில் எங்கேயுமே ஒரு பயத்தை பார்க்கல. இவ்வளவு தைரியமான ஒரு ஆண்மகனை அவன் பார்க்கறான். அதாவது ஒரு இளைஞன், ஒரு சின்ன சிறு வயது பையனை அவன் பார்க்கறது இதுதான் முதல் தடவை. அதாவது முதல் தடவைனா இந்த மாதிரி கைது பண்ணி அழைச்சிட்டு போறவன் இவ்வளவு வீரமா போறது. எங்க இவனுக்கு இவ்வளவு பயம் இல்லாததானே எங்கேருந்து வரும்? இப்படி ஒரு வீரமான ஒரு ஆண்மகனை பார்த்தா யாருக்கு தான் பிரியம் ஏற்படாது? குந்தவி மனசுலயும் ஒரு விதமான ஒரு சலனம் இருக்கதான் செஞ்சது. யோசிச்சுக்கிட்டே இருக்கா. திரும்பி பார்க்க மாட்டானா? ஒரு நொடியாவது திரும்பி பார்க்க மாட்டானான்னு அந்த குதிரைகளுடைய அந்த
வழி தடம் போகிற வரைக்குமே அவன் திரும்பி பார்க்குறான். ஆனால் அவன் திரும்பி பார்க்கவே இல்லை, அந்த இளைஞன் திரும்பி பார்க்கவே இல்லை கொஞ்சம் கூட. இவன் என்ன யோசிக்கிறான், அவனை கட்டியிருந்த சங்கிலி அவனை திரும்பி பார்க்க வர அவன் பண்ணியிருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறான். நமக்கு தெரியாது இல்லையா, கட்டியிருந்த சங்கிலியால் அவன் திரும்பி பார்க்கலையா, இல்லை அந்த ஏதோ அவனுக்குள்ளே இருந்த அந்த கோபம் தாபங்கள் எதுக்கு கைது செய்யப்பட்டாங்கிறது தெரியாது, அதனால் அவன் திரும்பி பார்க்கலையா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் அவனும் தன்னை கடந்து சென்ற அந்த பெண் குந்தவியை பார்த்தான். அவனுடைய பார்வையில் குந்தவி எப்படி இருந்தான், ஒரு நொடி பொழுதேனும் பார்த்திருந்தாலும் இப்படிப்பட்ட அழகான ஒரு பெண் பார்த்த நொடி மதி கலங்கிடுச்சு அப்படிங்கிற அளவுக்கு போச்சு, அவ்வளோதான். வேற எந்த எண்ணமோ அந்த நொடி பொழுது, அதாவது எந்த நொடியில் அவங்க கடந்தாங்களோ, எந்த நொடியில் அவங்க பார்த்தாங்களோ அந்த நேரத்தில் அவ்வளோதான், உலகமே மறந்து போச்சு. அவளை தவிர அவனுக்கு வேற எதுவுமே ஞாபகத்தில் இல்லை. அவன் கைது செய்யப்பட்டிருக்கிறது ஞாபகத்தில், எதற்காக கைது செய்யப்பட்டான், எந்த காரணம் அப்படிங்கிறது எதுவுமே ஞாபகம் இல்லை. ஞாபகம் இல்லாத அளவுக்கு அவளுடைய அழகு அவனுடைய மதியை மயக்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பூர்ண நிலவா, இல்லைன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி அழகான ஒரு தேவதையை அவன் பார்த்ததே இல்லையா, அழகுக்கு மறுவடிவம் இவள் தானோ அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு குந்தவியோடைய அந்த அழகிய அந்த கண்களாக இருக்கட்டும், இல்லை அவளுடைய அந்த முழு தோற்றமே அவனுடைய மனசுல அந்த அந்த நொடி பொழுது ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்திருச்சு. ஆனா குந்தவிக்கு அது தொடர்ந்துட்டு இருந்தது. இவன் அந்த அந்த நொடி கடந்து சென்றோன அவன் அதை கடந்து வந்துட்டான், மீதியெல்லாம் அவனுக்கு ஞாபகத்துல இருந்தது. இப்போ குந்தவி போறா, எங்க போறா, கோயிலுக்கு போறா. எப்பயும் கோயிலுக்கு போனா தேவார பாடல்கள் பாடுறது, அப்பருடைய பாடல்களை பாடுறது, பதிகங்கள் படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அது சிவன் கோயிலுக்கு போனாலும் சரி, விஷ்ணு பெருமாள் கோயிலுக்கு போனாலும் சரி, துர்கை கோயிலுக்கு போனாலும் சரி, உட்கார்ந்து லயித்து சிறிது நேரமாவது அந்த கடவுளை அப்படியே உள்வாங்கி தியானம் பண்றது. இது குந்தவிக்கு மிகவும் பிடித்த ஒரு விஷயம். போய் பாட்டு பாடுறது, அதுக்கப்புறம் அந்த இடத்துல தியானத்தில் அமர்ந்து அப்படியே கடவுள் உள்ளே இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வை கொண்டு அங்கேயே லயித்து இருப்பான் அந்த கோயிலே. இன்னைக்கு போய் உட்கார்றா கோயிலில், பாடல்கள் பாட வரல, கிட்டத்தட்ட அவளுக்கு மறந்தே போச்சு, அந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கா. கடவுளை உள்வாங்கி உட்காரலான்னு பார்க்கறா, தியானத்தில் உட்கார முடியல. கண்ணு முன்னாடி தோன்றதெல்லாம் சங்கிலியால் பிணைத்து கட்டப்பட்ட அந்த இளைஞனுடைய உருவம் தான். இதை தவிர அவளுக்கு வேற எதுவுமே தோணலை. சுத்தி 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 இதை மட்டுமே அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். இந்த இளைஞன் யாராயிருக்கும், இந்த இளைஞன் யாராயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்பதான் அவளுக்கு சட்டுன்னு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அது என்னன்னா, உறையூர்ல ஒரு இளைஞன், அதாவது யாரு, சோழருடைய இளவரசன் ஒருத்தன் கலகம் பண்ண போறான்ட்டு நாள் நம்மளுடைய, அதாவது இங்க வரது மாமல்லபுரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அப்பாவும் மகளும் பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, சக்கரவர்த்தியும் சக்கரவர்த்தியுடைய மகளும். ஒரு இளைஞன் கலங்கம் பண்ண போறான், அது சோழர்களுடைய இளவரசன் விக்ரமன் தான் அப்படின்னு சொன்னார் இல்லையா அப்பா. அது இவளுக்கு ஞாபகத்துக்கு வருது. இது ஞாபகத்துக்கு வந்தா பரவாயில்ல, கூடவே இன்னொன்னு ஞாபகத்துக்கு வருது. என்னன்னா, அதற்கு தகுந்த ஏற்பாடுகளை நான் செய்துட்டேமா அப்படின்ட்டு சொன்னார் இல்லையா நாளே பல்லவ மன்னர். அதுவும் ஞாபகத்துக்கு வருது. ஒருவேளை அந்த இளைஞனா இருப்பானோ, அப்படி மட்டும் இவன் தான் கலகம் பண்றான்னு தெரிஞ்சிருந்ததுன்னா நிச்சயமா இவனுக்கு தண்டனை தரணும். அது எப்படி, செண்பகத்தீவு மாதிரியான நம்மளுடைய கடல் காண்டி இருக்கக்கூடிய ஒரு தீவில் இருக்கக்கூடிய மக்களே அப்பாவோட வெண்கொற்றை கொடியின் கீழே வாழணும், அவருடைய ஆட்சியில வாழறத பெருமிதமா சந்தோஷமா நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ராஜாதி ராஜா நம்ம அப்பா, நேர்மை தவறாதவர், தர்மவான். அப்படிப்பட்ட நம்ம அப்பாவுக்கு எதிர்க்க கலங்கம் பண்றதுக்கு இந்த இளைஞனுக்கு என்ன ஒரு துணிச்சல் இருக்கும்? இவன் சோழர்களுடைய ராஜகுமாரானா இருந்தா இவன் செய்வானா? அப்படி செய்யறதுக்கு இவனுக்கு எங்கேருந்து துணிவு வந்தது? அதுவும் எங்க அப்பாவை எதிர்த்தான், இவன் தண்டிக்கப்பட வேண்டியவன் தான், இவனை தண்டிச்சே வாகணும் அப்படின்னு யோசிக்கிறான். ஆனா அந்த யோசனை பூராவுமே அடுத்த கணமே மாறி போயிடுது. அவனுடைய கண்களும் அடுத்து என்ன யோசிக்கிறா, ஐயோ அவனை பார்க்கறதுக்கு முகம் அப்படி குழந்தை முகம் மாதிரி இருந்ததே. வீரமான ஆண்மகனா காமிச்சது அவனுடைய கண்கள், அந்த திமிர் இருந்தது. நீ என்னடா என்னை கைது செய்துட்டு போறேங்கிற அந்த திமிர் இருந்தது. ஆனா அந்த முகம் பார்க்கறதுக்கு குழந்தைத்தனமா இருந்ததே. ஐயோ அந்த மென்மையான தோள்கள், அதாவது வீரமான தோள்களா அவளுக்கு எது தோணுச்சோ அடுத்து எப்படி யோசிக்கிறான், மென்மையான தோள்கள் அந்த சங்கிலிலாம் பட்டு என்ன கஷ்டப்படுறானோ தெரியலையே. ஐயோ அப்பா வேற கடுமையான தண்டனை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரே. இது இவனை பார்த்தா இவனா தப்பு செஞ்ச மாதிரி தெரியல. இவன் யார் சொல் பேச்சையோ கேட்டிருக்கான், இவன் சொல் பேச்சு கேட்டுதான் தப்பு செஞ்சிருக்கான். அதுவும் அப்பாவுக்கு எதிர்க்க கலகம் பண்ணது தப்பா இருந்தாலும் இவனா பண்ணியிருக்க வாய்ப்பில்லை.
அதனால இவன் மேலே தப்பு இருக்காது. சரி, அப்பா வரட்டும். அப்பா வந்தோடனே இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். முழுக்க முழுக்க அவளுடைய எண்ணம் பூரா என்ன இருக்கு, இவன் நிரபராதி, ஏதோ ஒரு காரணத்துக்காக யாருடைய மாய வலையிலையோ இவன் விழுந்து கேட்பார் பேச்சு கேட்டு இந்த மாதிரி ஆயிட்டான். மற்றபடி இவனுக்கு அப்பா மேலே நல்ல அபிப்பிராயம் இருக்கும், பல்லவ சக்கரவர்த்தி மேலே நல்ல அபிப்பிராயம் இருக்கும். இப்போ எங்கெங்கேருந்தோ ஊர்லேருந்து வந்தவங்கெல்லாம் சக்கரவர்த்தியை புகழறாரு, இவனுக்கு தெரிஞ்சிருக்காதா? அப்போ இவனுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் தகாதவங்களுடைய சொல் பேச்சை கேட்டு இவன் நடந்திருக்கான், அதனால தான் கலகம் பண்ண துணிஞ்சிருக்கான், அதனால தான் அப்பா தண்டிக்கணும்னு நினச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் இவளே ஒரு முடிவுக்கு வந்துடா. என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படிங்கிறதுலாம் முக்கியமே இல்லை. இவளா என்ன பண்ணுறா, அந்த பாசம் இருக்குல்ல, முன்பின் தெரியாத ஒரு இளைஞன், அதுவும் ஒரு நொடி பொழுது கடந்து சென்ற ஒரு இளைஞன் மேலே ஏற்பட்ட அபரிவிதமான ஒரு பாசம், அன்பு, ஒரு மாயை, இதுவாக நடக்கலாம். ஆனால் அவனை நியாயப்படுத்துறதுக்கான காரணங்களை இவளை தேட வைக்குது. அந்த நியாயப்படுத்தணும் அப்பா கிட்டங்கிறதையும் இவளுக்கு உறுதிப்படுத்துது. இந்த மாதிரியான ஒரு மனநிலையில குந்தவி இருக்கா. குந்தவி சக்கரவர்த்தி கிட்ட பேசினாலாம். அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.